வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் இது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையின் போது பேசினார். அரியலூர் மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அண்ணா சிலை முன்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தான் ஊர்ந்து சென்று பதவியேற்க பாம்பா பல்லியா என்று கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து வந்தாராம். என்ன நம்ம பாம்பு பள்ளியா ஊர்ந்து வர? நான் நடந்து வந்து பதவியேற்ற திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க, ஆணவ திமிரு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இந்தியாவிலேயே கண்ணுக்கு தெரியாமல் காற்றில் ஊழல் செய்யும் கட்சி திமுக என குற்றம் சாட்டினார். கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி இந்தியாவில் திமுக கட்சி ஒண்ணுதான். நீ எங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற 2G ஸ்பெக்ட்ரம் 1,74,000 கோடி கொள்ளையெடுத்த கட்சி திமுக கட்சி. நாட்டையே சுருட்டுனாங்க. தமிழ்நாட்டு மட்டும் இந்திய நாட்டை சுருட்டி விட்டான். திமுக அரசாங்கம் இருக்கும் போதுதான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஊழல் செய்வதையே தொழிலாக கொண்டவர் அமைச்சர் SP வேலுமணி என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் கிணத்துக்கடவு, சூலூர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கோவையில் அமைச்சர் SP வேலுமணி ஊழல் சாம்ராஜ்யம் நடத்தி வருவதாக சாடினார். உள்ளாட்சியில ஊழலாட்சி கண்ட அமைச்சர் தான் வேலுமணி. ஊழல் செய்யறதையே தொழிலாக கொண்ட ஒரு அமைச்சர் இருக்கிறார்னா அது வேலுமணியாகத்தான் இருக்கும். சுண்ணாம்பு பவுடர் வாங்கினதுல இருந்து பினாயில் வாங்கின வரைக்கும் ஊழல் செஞ்ச ஒரு அமைச்சர் உண்டுன்னா அது வேலுமணியாகத்தான் இருக்கும். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்ததும் கொரோனா நிவாரணமாக 4000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் நடக்கும் தேர்தல் சுயமரியாதைக்காக நடத்தப்படும் தேர்தல் என்றும், இங்கு மதவெறியை தூண்ட நினைப்பவர்களின் கனவு பலிக்காது என்றும் குறிப்பிட்டார். தமிழ் மண்ணில் இந்திய திணிச்சு, நீட்ட திணிச்சு, மதவெறியை தூண்ட நினைப்பவர்களுக்கு நான் சொல்வது, கனவு காணாதீங்க. இது திராவிட மண், எவனும் நெருங்க முடியாது. மோடி அவர்களை, உங்க மோடி மஸ்தான் வேலை இங்க பலிக்காது, உங்கள் பாட்சா இங்க பலிக்காது. இது தமிழினத்தினுடைய சுயமரியாதைக்காக நடக்கிற தேர்தல். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை செய்த துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம், கடல் முழுவதும் மணலால் நிரப்பினால் கூட திமுகவால் 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்க முடியாது என விமர்சித்தார். யோகியமாக ஆட்சி செய்திருந்தால் இலவசங்களை கொடுக்க தேவையில்லை என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் கணபதி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், துரைமுருகன் வீட்டில் பணம் எடுத்த போது கேள்வி கேட்காத காங்கிரசார் தன்னை பார்த்து கேள்வி கேட்க அருகதை இல்லாதவர்கள் என கடுமையாக சாடினார். துரைமுருகன் ஐயா வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் எடுத்தார்களே, அவர்களுடன் உறவாடுகிறீர்களே, உங்களுக்கு அந்த எண்ணில் எதிர்பார்க்கும் அந்த வெட்கம் உங்களுக்கு இல்லையா? அந்த சூடு சொரணை மானம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் ஒதுங்கி விடுவீர்களா? ஒதுங்கவில்லையே. ஏன்? உங்களுக்கு என்னை பார்த்து கேள்வி கேட்கும் அருகதை கிடையாது. உங்கள் கட்சியில் ஊழல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக் கொள்கிறேன் என்று பல்லில் நாக்குப்பட பேச முடியாது உங்களால். தமிழகத்தில் இருக்கும் இருவரும் கட்சிகளும் ஊழல் கட்சிகள் என குறிப்பிட்ட அவர், இரு கட்சிகளாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் விமர்சித்தார். கோவையில் காந்திபுரத்தில் உள்ள உணவகத்தில் காஃபி குடித்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கடையில் இருந்த ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்பொழுது கோவையில் கமல்ஹாசன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நடைபயிற்சி மேற்கொண்டு காஃபி குடித்து போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான வாக்கு சேகரிக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறதே. களத்தகவல்கள். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் கமல்ஹாசன் போட்டியிடுகிறார். இதற்காக அவர் கோவையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் இருந்து கோவையை மையமாக கொண்டு பிரச்சாரத்தை தொடர்ந்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட
காந்தி பார்க் பகுதியில் இன்று காலை கமலஹாசன் நடைபயிற்சி மேற்கொண்டார். காந்தி பார்க் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட கமலஹாசன் அங்கிருந்த பொதுமக்களை நேரடியாக பார்த்து அவர்களிடம் வாக்கு சேகரித்தார். அதன் பின்னர் அங்கிருந்து நேராக பூ மார்க்கெட் பகுதிக்கு சென்றார். பூ மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய பூக்கடைகளுக்கு சென்று அங்கிருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் ஆகியோரிடம் நேரடியாக பேசி அவர்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அதன் பின்னர் நேரடியாக அங்கிருந்து கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காந்திபுரம் பேருந்து நிலையத்திற்கு வந்தார். அங்கு இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டலில் ஊழியர்களுடன் ஒன்றாக அமர்ந்து காபி சாப்பிட்டபடி அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். திடீரென கமலஹாசன் அந்த ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடன் கலந்துரையாடியது ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து கமலஹாசன் ஹோட்டலிலிருந்து வெளியே வரும்போது அவரது ரசிகர்களுடன் அவரிடம் ஒரு பாடலை பாடி காமிக்க வேண்டும் என்று கேட்டார். அதனைத் தொடர்ந்து கமலஹாசன் அவருக்காக காத்திருந்தார். அப்போது அந்த ரசிகர் பாடலை கமலஹாசன் பாடி காமித்தார். அதை ரசித்தபடி கமலஹாசன் உறுதியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு எளிமையாக மக்கள் கூடக்கூடிய பகுதிகளுக்கு எந்தவித முன்னறிவிப்பின்றி திடீரென செல்வதும் அவர்களுடன் கலந்துரையாடுவதும் போன்ற நிகழ்வுகளை தொடர்ச்சியாக கமலஹாசன் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு பகுதியை மற்றும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று காலை நடைபயணத்தின் போது இது போன்ற பிரச்சாரங்களை கமலஹாசன் மேற்கொண்டிருக்கிறார். நன்றி குருசாமி. கமல்ஹாசன் மேற்கொண்டு வரும் பரப்புரை குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக. டிசம்பர் மாதத்திற்கு பிறகு தமிழகத்தில் ஒரே நாளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 வாரமாக கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாளில் புதிதாக 1087 பேருக்கு தொற்று உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8,64,000-ஐ கடந்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 421 பேருக்கும், செங்கல்பட்டில் 105 பேருக்கும், கோவையில் 102 பேருக்கும் தொற்று உறுதியாக இருக்கிறது. தொற்று பாதிப்பால் சென்னையில் 4 பேர், செங்கல்பட்டில் 2 என ஒரே நாளில் 9 பேர் உயிரிழந்திருப்பதால் இறப்பு எண்ணிக்கை 12,582 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் தற்போது 6,690 பேர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி 1000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. அதன் பின்னர் வைரஸ் பரவல் கட்டுக்குள் இருந்த நிலையில் தற்போது தொற்று பாதிப்பு மீண்டும் 1000-ஐ கடந்திருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் மேலும் 2 பள்ளிகளில் 27 மாணவ மாணவிகளுக்கும், தனியார் பல்கலைக்கழகத்தில் 6 மாணவர்களுக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையிலும் பள்ளி ஆசிரியருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று மீண்டும் வேகம் எடுத்துள்ள நிலையில் தஞ்சாவூரில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நோய் தொற்று மையங்களாக மாறி வருகின்றன. தஞ்சை நகர்ப்பகுதியில் உள்ள 2 பள்ளிகளில் 27 மாணவ மாணவிகளுக்கும், வல்லத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் 6 மாணவர்களுக்கும் வெள்ளிக்கிழமை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 11 பள்ளிகள், 2 கல்லூரிகள், 1 பல்கலைக்கழகத்தில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் 98 பேர், கல்லூரி மாணவர்கள் 7 பேர், ஆசிரியர்கள் 15 பேர் நோய் தொற்றிற்கு ஆளாகியுள்ளனர். தஞ்சையில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை 2,75,000 மாணவ மாணவிகள் பள்ளி சென்று வந்த சூழ்நிலையில் 5,022 மாணவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என 6,170 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் 14 சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு பள்ளியில் 3 மாணவர்களுக்கு கொரோனா அறியப்பட்டால் பள்ளிக்கு 2 வாரம் விடுமுறை அளிக்க மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் உத்தரவிட்டுள்ளார். அடிப்படையாக எங்கெல்லாம் நமக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் கான்டாக்ட் ட்ரேசிங் லிங்க் இருக்கு, அது எல்லாமே நம்ம டெஸ்ட் எடுத்துக்கணும். பெரும்பாலான டீச்சர்ஸ் 5000-க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வேக்சினேஷன் போட்டிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக 2வது அலை வந்து கொண்டிருக்கிறது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் அனைத்து பெற்றோர்கள், அனைத்து மாணவ செல்வங்கள் அச்சம்பட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் கூட நம்ம விழிப்புணர்வோடு கண்டிப்பாக வெளியே வரும்போது மாஸ்க் அணிய வேண்டும், அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும். அதே போன்ற இது சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் உறுதி செய்யக்கொள்ள வேண்டும்.
சளி, இருமல் போன்ற அறிகுறி உள்ளவர்கள் உடனடியாக கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள மாநகராட்சி சார்பில் வீதி வீதியாக சென்று அறிவுறுத்தப்பட்டது. சளி, இருமல், காய்ச்சல் ஏதேனும் இருந்தால் உடனடியாக வந்து முகாமிற்கு சென்று பரிசோதனை செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சென்னையில் பொது இடங்களில் 2 அல்லது 3 மாதங்களுக்கு மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்தால் மட்டுமே கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். தேர்தல் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் 52% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகியுள்ளதாக கூறினார். மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கொரோனாவிலிருந்து விடுபட முடியும் என்று வலியுறுத்தினார். குறைஞ்சபட்சம் இந்த 2 to 3 மாதம் இதே இந்த மாஸ்க், இது முதல்ல இருந்தே சொன்னது தான், இது திரும்ப திரும்ப சொல்கிறோம்னு நினச்சிக்க கூடாது. இது ஒன்று தான் வழி. அதுவரையில் ஒரு ஓவரால் அந்த கவரேஜ் ஆஃப் இம்யூனிட்டி கிடைக்கிற வரைக்கும் ஒரு இன்றையிலிருந்து ஒரு 2 to 3 மாத காலம் இந்த மாஸ்க் யூசேஜ் வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து கடைபிடிக்கணும். தேசப்பணியாக கருதி அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் வலியுறுத்தினார். தஞ்சாவூரை தொடர்ந்து சென்னையிலும் பள்ளியில் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டுள்ளது. திருவேற்காடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் கொள்ளுமேடு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் பாடம் நடத்திய வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மற்றும் சென்னையில் உள்ள பள்ளிகளில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக பின்பற்றாததே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் லண்டனில் மீண்டும் கொரோனா தொற்று பரவ பள்ளிகள் காரணமாக இருந்ததாக குறிப்பிட்டார். வங்கி, பள்ளிகள், வணிக வளாகங்களில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் ஒழுங்காக பின்பற்றப்படுவதில்லை எனவும் தஞ்சை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கொரோனா கவனிப்பு மையங்களை தீவிரமாக செயல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அந்த பள்ளிகளில் இவங்களுக்கு இப்போ எக்ஸாம் இல்லாதனால அவங்க அந்த ஒன்று காய்ச்சலோட வந்துடுறாங்க. அந்த வந்து உடனடியாக அவங்கள அப்படி டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் சொல்கிறதுக்குள்ளே 50 பேருக்கு போய்டுறது. அந்த 50 பேர் 20 ஊர்லேருந்து வராங்க, குடியிருப்புகள்லேருந்து. அந்த குடியிருப்பில் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபியூவலிங். இதாக தஞ்சாவூர் மட்டும் இல்லை, தேவக்கோட்டையில் ஒரு பள்ளி, அதே மாதிரி தட் இஸ் இன்னொரு ஒரு பள்ளி வந்து எய்டட் ஸ்கூல், வேற ஒரு ஸ்கூல். ஸோ இது நாங்கள் பள்ளிக்கல்வித்துறையோட கவனத்துக்கும் கொண்டு செல்லிருக்கோம். பள்ளிகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய தளர்வுகள் தான் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் பெரும்பாலான பள்ளிகள் அதை பின்பற்றுவதே இல்லை எனவும் மருத்துவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. பட் ஏசி இருந்தது டைம் கிடையாது. விண்டோஸ் ஓப்பன் பண்ணி கிளாஸ் நடத்தணும். 2 வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 60 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் வராது. ஏன்னா இன்னும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேக்சின் தர ஆரம்பிக்கல. ஒன் ஆஃப் த ஸ்கூல்ஸில் கேட்டதுக்கு வந்து அந்த ஸ்கூலோட ரெஸ்பான்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்குலாம் நாங்கள் வேக்சினேட் பண்ணிட்டோம் சார், இதில் என்ன சார் பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாங்களாம். ஸோ டீச்சர்ஸ் வேக்சினேட் பண்ணாலும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எத்தனை பேருக்கு வந்து பரவத்துக்கு சான்சஸ் உண்டு. அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய கிளாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோஸ் வந்து ஹெல்ட் இருக்கும், அவங்க எல்லாமே வேக்சினேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் முகக்கவசம் அணிவதே சிறந்த நோய் தடுப்பு நடவடிக்கை என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம். தஞ்சையில் மேலும் 15 மாணவர்களுக்கு கொரோனா பரவி உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், நாளுக்கு நாள் பள்ளி மாணவர்கள் மத்தியில் கொரோனா தொற்று என்பது அதிகரித்து வருகிறது. மேலும் 15 மாணவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாணவர்கள் எந்த பள்ளியைச் சேர்ந்தவர்கள், எப்படி உறுதி செய்யப்பட்டது? அதாவது காயத்ரி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் 11 பள்ளிகளில் வந்து 98 மாணவர்களும், 3 கல்லூரிகளிலிருந்து 7 மாணவர்களும், 15 ஆசிரியர்களும் வந்து நேற்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதில் வந்து அம்மாப்பேட்டையை சேர்ந்த 58 பாதிக்கப்பட்ட மாணவிகளில் வந்து 51 பேர் சிகிச்சை முடிந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு 6170 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்து நேற்று இரவு வந்த முடிவுகளில் வந்து 14 ஆசிரியர்களுக்கும் மேலும் புதிதாக 15 மாணவர்களுக்கும் வந்து தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள். அந்த 2170 பேரில் எடுக்கப்பட்ட பரிசோதனையில் வந்த முதல் கட்ட முடிவாகும். இன்னும் மேலும் சிலருக்கு முடிவுகள் வர வேண்டியதால் இந்த எண்ணிக்கை என்பது சற்று அதிகரிக்க கூடும்.
அச்சம் பெற்றோர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இதனால் வருங்காலங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதில் சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் மாணவர்கள் அச்சப்படாமல் பள்ளிக்கு வர வேண்டும், பள்ளியில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு காய்ச்சல் தொற்று இருந்தால் உடனடியாக அவர்களை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம், உடனடியாக கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கோவிந்தாவை கேட்டுள்ளார். காயத்ரி. நன்றி குருநாதன், இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதை தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் 22ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் பள்ளிகளை தற்காலிகமாக மூட வேண்டும் என துணைநிலை ஆளுநருக்கு மாநில சுகாதாரத்துறை பரிந்துரை செய்திருந்தது. இதை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் 22ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரையில் வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பள்ளிகள் இயங்கும் எனவும் ஆளுநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பஞ்சாப் மாநிலத்தில் வரும் 31ஆம் தேதி வரை பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்துள்ள 10 மாவட்டங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வகையான தேர்வுகளும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் 2000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு தடுப்பூசி முகாம் நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள், முன்கள பணியாளர்கள் என மொத்தம் 4 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 20 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு 2000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த சிறப்பு முகாமில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 45 முதல் 59 வயதிற்குட்பட்ட இணைநோய் உள்ள பொதுமக்கள் பங்கேற்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பயனடையலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் அரசால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஓர் அடையாள அட்டையை கொண்டுவர வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேற்று இரவு லோட்மேன் ஒருவரை அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், இப்படி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இந்த லோட்மேன் யார், என்ன காரணம் என்று தெரிய வந்திருக்கிறதா? காயத்ரி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஏகே ஸ்டேட்டர் சாலைப்பையை சேர்ந்தவர் ராம்குமார். இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்தவர். தற்போது இங்குள்ள தனியார் ஆயில் கம்பெனி லோடுமனாக வேலை பார்த்து வரார். இவருக்கு திருமணமாகி முத்துலட்சுமி என்ற மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் கிடையாது. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கும் போது சில நபர்கள் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு இடையே திடீரென்று வாக்குவாதம் ஏற்படுது. வாக்குவாதம் ஏற்பட்ட போது ஒரு நபர் அவர் கையில் இருந்த கத்தியால் அவர் நெஞ்சில் குத்தி விடுதாங்க. குத்தின உடனே அவர் அந்த இடத்துல மயக்கம் இழந்து இறந்துருந்தாரு. அவங்க எல்லாருமே ரொம்ப சர்வசாதாரணமாக அவரை குத்தி விட்டு கிளம்பி சொல்றாங்க. இது குறித்து தகவல் எடுத்து கோயில்பட்டி மேற்காவண போலீசார் உடலை கைப்பற்றி உடற்குறாக்க கோயில்பட்டி அரசு மதுக்கு அனுப்பி வச்சாங்க. அது மட்டுமின்றி இந்த சிசிடிவி காட்சி வச்சு இந்த குற்றவாளிகள் யார் என்பதை கோவில்பட்டி மேற்காவல் போலீசார் தேடி வராங்க. இந்த சூழ்நிலை தான் இந்த லோடுமேனை வெட்டி கொலை செய்யக்கூடிய காட்சி இன்று சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவிட்டு இருக்கு. காயத்ரி, நன்றி மகேஸ்வரன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக. மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றோடு நிறைவடைந்த நிலையில் இன்று மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. காலை 7 மணி நிலவரப்படி வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் எண்ணிக்கை 7108 உள்ளது. இதில் ஆண் வேட்பாளர்கள் 6057 பேரும், பெண் வேட்பாளர்கள் 1048 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 3 பேரும் ஆவர். அதிகபட்சமாக கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட 97 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். குறைந்தபட்சமாக வானூர், பவானிசாகர், குன்னூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட தலா 13 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர்.
சென்னையை பொறுத்தவரை குளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட 55 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் மார்ச் 22ஆம் தேதி மாலை நிறைவு பெற்று அன்றே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். இதேபோல் புதுச்சேரியில் போட்டியிட மொத்தம் 485 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். ரங்கசாமி போட்டியிடும் 7ஆம் தொகுதியில் அதிகபட்சமாக 24 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இல்லத்தரசிகளுக்கு 3000 ரூபாய், மக்கள் கேண்டீன், ஈழதேசம் உருவாக நடவடிக்கை உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் நீதி மய்யம் அறிவித்துள்ளது. கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் 41 தலைப்புகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டார். அந்த அறிக்கையில் தமிழகத்தின் தற்போதைய 70 லட்சம் கோடி ரூபாய் பொருளாதாரத்தை 4 மடங்காக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், விவசாயிகளுக்காக வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் பரிந்துரைத்த குறைந்தபட்ச ஆதார விலை தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக நதிகளை இணைத்து ஆதித்திறன் நீர்வழிச்சாலை அமைக்கப்படும் என்றும், வீணாக கடலுக்கு செல்லும் 3000 TMC தண்ணீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு விலை நிர்ணய உரிமை பரவலாக்கப்படும் என்றும், அனைத்து வங்கிகளிலும் சிறு குறு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என வாக்குறுதி அளித்துள்ள மக்கள் நீதி மய்யம், தமிழில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கிறது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் 6% கல்வி மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்படும் என்றும், அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி சென்று வர தனி பேருந்து வசதி செய்து கொடுக்கப்படும் எனவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பழக்கி கொடுத்து, ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் பழக்கி கொடுத்து மாதத்துக்கு 10,000 15,000 ரூபாய் சம்பாதிக்கும் ஏற்பாட்டை செய்யலாம். அதைத்தான் நாங்கள் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்று சொல்லுகிறோமே தவிர கீழ வந்து வாங்கிட்டு போயிருக்கிறது அல்ல. நம்முடைய திறமையையும் மேம்படுத்த வேண்டும், திறமைக்கேற்ப ஊதியம் வரும். அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் ஏழை, ஒரு குடிசையில் இருக்கேன், எனக்கு என்ன ஊதியம்னா அதற்கேற்ப ஒரு ஊதியம் வழங்கப்படும். ப்ரீகேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை மாற்றப்பட்டு 7 வயது வரை இளம் கல்வி ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு வளர்ப்பு மையம் செயல்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பூரில் 250 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் ஏற்றுமதியை மையமாக வைத்து ஜுவல்லரி பூங்கா அமைக்கப்படும் என்றும், அங்கு ரயில் பெட்டி தொழிற்சாலை நிறுவப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நியாயமான விலையில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க மக்கள் கேண்டீன் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு சீருடை வழங்கப்படும் என்றும், நீட் தேர்வுக்கு பதிலாக தமிழகத்தில் சீட் தேர்வு நடத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து வங்கதேசம் உருவாக மத்திய அரசு எப்படி உதவியதோ அதேபோல் இலங்கையிலிருந்து ஈழதேசம் உருவாக மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் எனவும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வேலை மட்டும் செய்யும் இல்லத்தரசிகளுக்கு மதிப்பு உரிமை தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் மக்கள் நீதி மய்யம் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யத்தின் பொருளாளர் சந்திரசேகரனின் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கணக்கில் வராத 80 கோடி ரூபாய் வருவாய் கண்டறியப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. திருப்பூரில் முக்கிய தொழிலதிபரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொருளாளருமான சந்திரசேகரனின் வீடு, அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் புதன்கிழமை சோதனை மேற்கொண்டனர். தாராபுரத்தில் உள்ள சந்திரசேகரனின் சகோதரரும் மதிமுக நிர்வாகியுமான கவின் நாகராஜ், அவரது நண்பரும் திமுக தாராபுரம் நகர செயலாளருமான தனசேகரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் சந்திரசேகரனுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனை தொடர்பாக வருமான வரித்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் பின்னலாடை நிறுவனத்திற்கு சொந்தமாக திருப்பூர், தாராபுரம், சென்னை ஆகிய இடங்களில் உள்ள அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் அந்நிறுவனம் அதிகமாக பொருட்களை கொள்முதல் செய்ததாக கூறி லாபத்தை குறைத்து காட்டியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கணக்கில் காட்டப்படாத இந்த நிதியை கொண்டு நிலம் வாங்குவது, தொழிலை விரிவாக்கம் செய்ய பயன்படுத்தி இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வருமான வரி சோதனையில் 11 கோடியே 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், கணக்கில் காட்டப்படாத 80 கோடி ரூபாய் வருவாய் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதுடன் கணக்கில் காட்டப்படாத தொகையை கண்டறிந்ததன் மூலம் அதனை தேர்தல் செலவினத்திற்கு பயன்படுத்துவதை தடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் சுதந்திரமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்கு உதவும் பணியும் பண பரிமாற்றத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் வருமான வரித்துறை கூறியுள்ளது.
இதேபோன்று சென்னையில் 5 நிறுவனங்களுக்கு சொந்தமான 5 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 5,32,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை விளக்கமளித்துள்ளது. அதே நேரம் தனிநபருக்கு எதிராகவே வருமான வரி சோதனை நடைபெற்றதாகவும் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்றும் கமல்ஹாசன் விளக்கமளித்துள்ளார். கட்சியோட பொருளாளரே வரி ஏய்ப்புக்காக அவர் ரைடு பண்றப்ப அது உங்களை பாதிக்காதா? என்னை பாதிக்காதுங்க, கட்சியும் பாதிக்காது. அது தனி நபர் மேல வர்ற ரைடு. மக்கள் நீதி மையத்தின் மேல் ரைடுன்னா அதற்கு பதில் சொல்லணும். அது வராது. எங்களுடைய CFO பதில் சொல்வார். எப்ப வேணா கூப்பிட்டு கேட்கலாம், அவர் பதில் சொல்வார். கண்டிப்பாக எடுப்போம். அது நடக்க வேண்டியபடி சட்டம் தன் வேலையை செய்யும். வருமான வரி சோதனை தேர்தல் நேரத்தில் வரும் வியாதியாக இருக்கலாம் என்றும் கமல்ஹாசன் விமர்சித்தார். இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் கொரோனா பரவிய 2 பள்ளிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் 2 பள்ளிகளுக்கும் தலா 5,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. இதேபோன்று தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள தனியார் பள்ளிக்கு 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகளில் பயிலக்கூடிய 98 மாணவ மாணவிகளுக்கு கொரோனா தொற்று பரவிய நிலையில் தொடர்ச்சியாக கொரோனா தொற்று விகிதம் அங்கு அதிகரித்து வருகிறது. இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தற்பொழுது அபராதம் விதிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக பின்பற்றாததால் கொரோனா பரவி இருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் அதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருநாதன் இணைகிறார். அவரோடு பேசலாம். குருநாதன், தற்பொழுது பள்ளிகளுக்கு அபராதம் விதித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதனுடைய காரணங்கள் என்ன? அதாவது காயத்ரி, பள்ளிகளில் அடுத்தடுத்து கொரோனா பாதிப்பு என்பது அதிகரிக்கிட்டே வருது. குறிப்பாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த தொற்று எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பெற்றோர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை 11 பள்ளிகளில் 98 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு பல்கலைக்கழகம், 2 கல்லூரி உட்பட 7 மாணவர்களும் 15 ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று மேலும் புதிதாக 14 ஆசிரியர்களுக்கும் 15 மாணவர்களுக்கும் இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர் 2 இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த கண்காணிப்பதற்காக மாவட்டம் முழுவதும் 14 குழுக்கள் அமைக்கப்பட்டு அங்கங்கே சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் மாணவர்களுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அவர்களை பரிசோதனை செய்யவும் அறிவுறுத்தப்பட்டு வருது. மேலும் தமிழக அரசின் நெறிமுறைகளை முறையாக கடைபிடிக்க பள்ளி நிர்வாகத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி வருகிறார். இந்நிலையில் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் மேலும் தமிழக அரசின் கொரோனா நெறிமுறைகளை முறையாக பின்பற்றாததற்காகவும் கும்பகோணம் சரஸ்வதி பாடசாலைக்கு 12,000 அதே போல் தஞ்சையை சேர்ந்த தனியார் பள்ளியான மேக்ஸ்வெல் பள்ளிக்கு 5,000 அபராதமும் மேலும் மாநகராட்சி பேரிடர் மேலாண்மை சார்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த வழக்கின் முக்கிய நோக்கம் என்றால் அரசு காட்டிய நெறிமுறைகளை முறையாக பின்பற்றாமல் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல்கட்ட தகவல் இருந்தது. மேலும் எந்தெந்த பள்ளிகள் அலட்சியமாக செயல்பட்டது உள்ளது என விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் மேலும் இந்த அபராதமும் வழக்கு பதிவும் இன்னும் சில பள்ளிகள் மீது விழும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காயத்ரி. குருநாதன், இப்போ இந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இனியும் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் எப்படி உறுதி செய்ய இருக்கிறது? பள்ளி மாணவர்கள் தொடர்ச்சியாக வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதா? கண்டிப்பாக காயத்ரி. அதாவது தற்போது 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு தான் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாணவர்களுக்கு அடுத்தடுத்து தொற்று பாதிக்கப்பட்டு வருவது பெற்றோர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் பெற்றோர்கள் தங்களுடைய மாணவர்களை பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய சூழல் இல்லாமல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் நேற்று கூறுகையில் பெற்றோர்களும் மாணவர்களும் அச்சப்பட வேண்டாம், பள்ளிகளில் முறையான நெறிகாட்டு முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் முகக்கவசம், கிருமி நாசினி
அனைத்தும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதே போல் ஆசிரியர்களும் இதை உறுதி செய்ய வேண்டும் என அங்கங்கு அவர் ஆய்வு செய்து வருகிறதால் இதையும் மீறி சில பள்ளிகள் அலட்சியமாக செயல்பட்டு வருவதை அவர் நேரடியாக சென்று ஆய்வு செய்து அந்த பள்ளிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இனியும் அனைத்து பள்ளிகளும் இந்த ஒரு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். காயத்ரி, நன்றி குருநாதன், இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தனியார் பள்ளிகள் 2 இருக்கும், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கும் நீங்க அபராதம் விதித்திருக்கீங்க. மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை, அவர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு இந்த நடவடிக்கை பார்த்தாலும் தொடர்ச்சியாக இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கே, அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? நம்ம தஞ்சை மாவட்டத்தில் தற்போது 439 ஸ்கூல்ஸ் 9th, 10th, 11th and 12th கிளாஸஸ்க்காக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அந்த ஸ்கூல்ஸ்ல கிட்டத்தட்ட 2,75,185 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. கடந்த 10 நாட்களில் பார்த்தோம்னா ஒரு 11 ஸ்கூல்ஸ்ல நமக்கு கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. கேசஸ் வந்த உடனே நம்ம அங்க அனைத்து மாணவர்களுக்கும், அனைத்து ஸ்டாஃப், டீச்சர்ஸ் அனைவருக்குமே உடனடியாக டெஸ்டிங் பண்ணி பாசிட்டிவ் கேசஸ் வந்தவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருக்கிறோம். மீதி உள்ளவங்களுக்கு தனிமைப்படுத்திக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தி அந்த ஸ்கூல் 14 நாட்களுக்கு மூடப்பட்டு வருகிறது. அதே போன்ற நம்ம மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து வட்டாரங்களிலும் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை மூலியமாக குழுவில் ஏற்பாடு செய்து அந்த ஸ்கூல்ஸ்ல ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் உரிய முறையில் பின்பற்றப்படுகிறதா என்பதை நம்ம அவ்வப்போது உறுதி செய்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் கூட போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்கப்புறமா அவங்க சரியா ஃபாலோ பண்ணலன்னா இந்த மாஸ்க் அணிவது, அதே மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங் பின்பற்றுவது, கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு ஒரு ஸ்கூலுக்கு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதே போன்று உடனடியாக அனைவருக்குமே டெஸ்டிங் பண்ணி உரிய முறையில் கண்டெய்ன்மெண்ட் அண்ட் கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போன்று அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த பகுதியிலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த வில்லேஜஸ்ல கூட சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்து அங்க எல்லாமே நம்ம டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் மன்னிக்கணும் சார் குறுக்கிறதுக்கு, அபராதம் விதிக்கிறது, அங்க நடவடிக்கை எடுக்கிறது, வழக்கு பதிகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதை தடுக்கும்னு நம்ம சொல்ல முடியுமா? பெற்றோர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்கு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறதுக்கே. அதை எப்படி மாவட்ட நிர்வாகம் கையாள போகுது? மாவட்ட நிர்வாகம் சார்பில் நேற்றைய தினத்தில் முதல்ல நம்ம ஒரு 10 நாள் முன்னாடி அம்மாப்பேட்டை ஒன்றியத்துல ரிப்போர்ட் ஆன கேசஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் நேரில் போயிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்டராக்ட் பண்ணும்போது ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அனைத்து மாணவ செல்வங்கள் நல்ல உடல்நிலையுடன் இருக்கிறார்கள். கோவிட் பொறுத்த வரைக்கும் 45 வயசுக்கு குறைவாக உள்ளவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்பது இப்போ வரைக்கும் வந்த ஃபிகர்ஸ் பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. அவங்க எல்லாருக்குமே மைல்டு சிம்டம்ஸ், மைல்டு காஃப், கோல்டு அந்த மாதிரி தான் இருக்கிறது. அவங்க எல்லாருமே இப்போ ஒரு வாரம் கழிச்சு இப்போ நல்ல உடல்நிலை காரணத்தினால அவங்க எல்லாம் குணமடைந்து நேற்றுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ நேற்றுக்கு நாங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லியிருக்கிறோம். அது நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மற்ற பேரண்ட்ஸ்க்கு, மற்ற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போன்ற மாவட்ட நிர்வாக சார்பில் தொடர்ந்து விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்துக்கொண்டு வருகிறோம். அனைத்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ், பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன வேண்டுகோள் என்றால், கட்டாயம் வெளியே வரும்போது முகக்கவசம் அணிய வேண்டும். அதே போன்று சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறதா? அதை தற்காலிகமாக ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய வழி இருக்கா? அது நம்ம அரசு உத்தரவின் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தற்போது
பெற்றோர்கள் மாணவர்கள் அச்சம் படாம அவங்க வந்து வெளியே வரும்போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி பின்பற்றினால் கண்டிப்பாக இது வந்து மீண்டும் இந்த தொற்று பரவாமல் நம்ம மாணவ செல்வங்களை நம்மளால பாதுகாக்க முடியும். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.